இந்த நாளிலே இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்கிற வார்த்தையை தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகின்றோம். யோபின் புத்தகம் 36வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? கர்த்தர் மனுஷனை பார்த்து கேட்கிறார், நான் ஆதி முதல் இந்த பூமியின் சிருஷ்டிப்பின் காலங்களிலும் செய்த காரியங்களில் நீ பங்கெடுத்தாயா, நீ இருந்தாயா, நீ அதை கண்டாயா என்று சொல்லி பேசும் பொழுது, குறிப்பாய் சமுத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, அந்த சமுத்திரம் இந்த பூமி என்கிற நிலப்பரப்பை விழுங்கி போடாதபடிக்கு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அந்த சமுத்திரத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். உண்மையிலே மணலை அந்த சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையாக தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷன் பாறாங்கல்லுகளை கொண்டு போட்டு மலைகளையெல்லாம் உடைத்து போட்டு கடலரிப்பை தடுக்க பார்க்கிறான். ஆனால் சிருஷ்டிகராகிய தேவனோ வெறும் மணலையே அந்த சமுத்திரத்துக்கு எல்கையாக குறித்து, இம்மட்டும் நீ வரலாம், இதை மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அனுமதியின் பேரில் சில வேளை சுனாமி வருகிறது, கடல் அரிப்பும் வருகிறது. ஆனால் அவருடைய கட்டளைக்கு கீழ்தான் சமுத்திரம் எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. அலைகள் அடித்து அது சமுத்திரத்துக்கே ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய பெருமை. ஆனால் அந்த பெருமை இங்கே நான் குறித்து வைத்த இடத்தோடு அடங்க கடவது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அதை வைத்து ரெண்டொரு காரியங்களை நாம் தியானித்து ஜெபம் பண்ண போகின்றோம். முதலாவதாக, இந்த வெள்ளமாகிய சமுத்திரமாகிய அந்த சமுத்திரத்தின் வெள்ளங்கள் புரண்டு வராதபடி கர்த்தர் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்னார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஏசாயா 59:19, அதனுடைய 2வது பகுதியை பாருங்கள். வெள்ளம்போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. வெள்ளம்போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். வெள்ளம் புரண்டு வருவது போல சமுத்திரம் வந்து மனிதனை அழிக்க, நிலப்பரப்பை விழுங்க வருவது போல சத்ரு அவன் புரண்டு வருகிறான், வெள்ளம் போல புரண்டு வருகிறான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலே அவர் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே கொடி பறப்பதை நாம் அறிவோம். இதுவரைக்கும் பாகிஸ்தானே உன்னுடைய எல்லை, இது தாண்டி இங்கே உள்ளே வராதே, இது இந்திய எல்லை என்று இந்திய கொடி அங்கே நாட்டப்பட்டிருக்கிறது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்பது தான் அந்த கொடிக்கு அடையாளம், எல்கை கொடிக்கு அடையாளம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதே போல தான் கர்த்தர் நமக்கு விரோதமாய் புரண்டு வரும், வெள்ளம் போல புரண்டு வரும் சத்ரு, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல புரண்டு வரும் சத்ரு, நம்முடைய நன்மைக்கு விரோதமாய், தேவ ஊழியங்களுக்கு விரோதமாய், தேவன் செய்கிற நற்காரியங்களுக்கு எதிராய் புரண்டு வருகிற சத்ரு, அந்த சத்ருவுக்கு ஆண்டவர் அனுமதித்த வரையில் அவன் வர முடியும். ஆனால் மிஞ்சி வராதே என்று எந்த இடத்தை குறித்து வைத்தாரோ அதை மிஞ்சி அவன் ஒரு பொழுதும் வரவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபின் வாழ்க்கையில் யோபுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்.
யோபின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது தெரியும், சாத்தான் மிகவும் விரும்பினான் யோபை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அவனால் யோபுடைய ஒரு மிருக ஜீவனையோ பறவை பட்சியோ கூட தொட முடியலை, கர்த்தர் அனுமதி கொடுக்கலை. அப்போ அவனுக்கு புரிந்து கொண்டான். அவன் போய் தேவனிடத்தில் அனுமதி கேட்டான், யோபை தொட வேண்டும், அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. கர்த்தர் அப்பொழுது அனுமதி கொடுத்தார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஒரு அனுமதியை கொடுத்து, அவன் சரீரம் மட்டும் நீ வரலாம், அவன் சரீரத்தை தொடக்கூடாது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்னார். அப்பொழுது அந்த சாத்தான் அப்படியே யோபுடைய அனைத்தையும் அழித்து போட்டான். எல்லாத்தையும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்கை வரைக்கும் சகலத்தையும் அழித்து விட்டான். யோபுவை மட்டும் தொட முடியலை. ஏன்னா இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஆவியானவர் கொடியேற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா. அது பிறகு திரும்ப 2ஆம் விசை போய் அனுமதி கேட்டான். அவனை தொட்டு பார்த்தா தானே அவனுடைய விசுவாசம் உங்களுக்கு புரியும். அவனை தொடுவதற்கு எனக்கு அனுமதி தாரும். சரி போ, அவனை தொடு, ஆனால் அவனுடைய ஜீவனை தொடாதேன்னு. இப்போ அந்த எல்கை கொடி, அவன் சரீரத்தில் நாட்டியிருந்த எல்கை கொடி எடுத்து அவன் ஜீவனின் எல்லையில் நாட்டினார். அல்லேலூயா. அப்போ சாத்தானுக்கு இப்போ வழி திறந்து விட்டது. அவனுடைய சரீரத்தை வாதித்தான், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் ஒரு இடம் கூட பாக்கி வைக்காம அவன் வாதித்தான். ஆனால் அவனை ஜீவனை தொட முடியலை. ஏன்னா அங்கே இந்த கொடி இருக்கு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். இதான் விஷயம். நம்ம வாழ்க்கையிலையும் சில வேளை வெள்ளம் போல் அவன் எப்பவுமே அப்படி தான் முயற்சிக்கிறான். சில வேளை கர்த்தர் கொஞ்சம் இடம் கொடுக்குறார், அது வரைக்கும் தான் வருவான். அதுக்கு மிஞ்சி அவன் நம்முடைய காரியங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா. அதனால் நல்ல தைரியமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், கர்த்தர் மேலே பூர்ண நம்பிக்கையாக இருக்கணும். அதே வேளையில் நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துக்கு குறைய வைக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் ஒரு பிரச்சனை என்று அதை ஸ்மெல் பண்ணாலே, ஒரு பிரச்சனை வருதுன்னு நமக்கு மோப்பம் பிடித்தாலே நாம் உடனே அதற்காக தேவனிடத்தில் மன்றாட பழக வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனை வந்த பிறகு மன்றாடுகிறோம், ஆனால் ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியும் பொழுதே மன்றாட தொடங்கிவிட வேண்டும். அதிலே கர்த்தருடைய கிருபை வழங்கும், அதுலேயும் பல காரியங்கள் நடக்கும். அதனால் இது தேவன் நியமித்தது, இது நடந்து தான் ஆகும் அப்படின்னு நாம் முடிவு கட்டி அதுக்காக ஜெபிக்காமல் இருந்து விடக்கூடாது. தேவன் முடிவு கட்டினது தான். ஆனால் அதிலே கர்த்தருடைய இடத்தில் மன்றாடும் பொழுது நமக்கு இரக்கம் கிடைக்கும், அதுக்கு ஊடாகவும் பல நன்மைகள் நடக்கும், கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது, இன்றைக்கு வெள்ளம் போல சத்ரு எதிலே வருகிறான்? உங்களுடைய எந்த காரியத்திலே பிசாசானவன் அப்படி வருகிறான்? சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருள் விஷயங்களிலே, சொத்து விஷயங்களிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? அல்லது உங்கள் சரீரத்துக்கு தான் பிரச்சனையா? எப்போ பார்த்தாலும் வியாதி படையெடுப்பாக இருக்குது. வியாதி முற்றுகை போடுது, படையெடுத்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிலர் இருக்கிறது உண்டு. சில வேளை பார்த்தா வாழ்க்கையில் உறவு பிரச்சனைகள் ரொம்ப மோதி அடித்து கொண்டே இருக்கும். இன்னாருக்கு பிரச்சனை இருந்தது, அது சரியாச்சு, அடுத்த பிரச்சனை, புதிய பிரச்சனை வந்துருச்சு. அவங்கள்ட்ட ஒரு தேவையில்லாமல் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு மோதல் வந்துருச்சு. அது விடவே மாட்டேங்க. அப்படி வெள்ளம் போல சத்ரு எங்கே இடம் கிடைக்குமோ பூந்து வர்றதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான். ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் அனுமதித்த வரையில் தான் பிசாசு வருவான் என்று. ஆனால் இன்னொரு வசனத்தையும் நினைப்பூட்டணும், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நம்மளும் இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தேவன் அனுமதி அளித்தால் தான் வருவான். ஆனால் சர்ச்சுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளே வாசலை திறந்து போட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்போது நம்ம வாழ்க்கையில் எங்கே பிசாசு இன்றைக்கு வெள்ளம் போல படையெடுத்து நம்மை அமிழ்த்த மோத முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றான், அதை சிந்தித்து முதலாவது நாம் போராடி ஜெபம் பண்ண போகிறோம். அந்த போராட்டங்கள் மாறும். கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. அவருடைய எல்லை கொடியை அவர் நாட்டி வைத்துட்டார்னா அதை மிஞ்சி சத்துரு நம்மளை தொடவே முடியாது. ஆமேன். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன்.
யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரம் 15-16 வசனங்கள் கவனியுங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. அமலேக்கு வெள்ளம் போல புரண்டு வந்திருக்கிறான். இஸ்ரவேலுக்கு ஆயுதமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர்கள் அப்போ தான் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்திலே வந்திருக்கிறார்கள். யுத்தத்தை பற்றி தெரியவும் செய்யாது, யுத்த ஆயுதங்களும் கிடையாது, யுத்தத்தை சந்தித்ததே இல்லை. அந்த தலைமுறையை பயங்கரமாக எதிர்ப்பதற்கு வெள்ளம் போல அமலேக்கியன் வந்து நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். மோசே தன் கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினான், தன் கோலை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நின்றான். யோசுவா யுத்தம் செய்தான், கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அப்போ அந்த யுத்தத்தின் முடிவிலே தான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஒரு பெயரிடுகிறான், யெகோவா நிசி. அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெயக்கொடி, கர்த்தர் எங்கள் ஜெயக்கொடி, லார்ட் இஸ் அவர் பேனர் என்று சொல்லி அவன் பெயரிட்டான். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் அமலேக்கு விரோதமாய் கொடி ஏற்றினார். அல்லேலூயா. அது ஜெயக்கொடி, வெற்றி கொடி. முதல்ல சொன்னது எல்கை கொடி, இது என்ன கொடி? ஜெயக்கொடி. யுத்தத்தில் ஜெயித்தாச்சுன்னா தாங்கள் ஆக்கிரமித்த பிடித்தெடுத்த இடங்களில் கொண்டு தங்களுடைய கொடிகளை நாட்டி வைத்து இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், சுதந்திரித்து கொண்டோம் என்று உரிமை பாராட்டுவார்கள். அதான் ஜெயக்கொடி, யுத்தத்தில் வெற்றி பெறும் பொழுது நாட்டப்படுகிற கொடி. அப்போ அந்த கொடியாக கர்த்தரே நமக்கு இருக்கின்றார். அல்லேலூயா. இதில் நான் ஏற்கனவே வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது கர்த்தர் கொடியேற்றான்னு சொல்லி சத்ரு நம்மளோடு மோதுகிற பல விஷயங்களை சொன்னேன். இதில் குறிப்பாக என்ன விஷயம்னா, அமலேக்கின் கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அமலேக்குடைய கை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மட்டுமல்ல, மோசேக்கு விரோதமாய் யோசுவாவுக்கு விரோதமாய் மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாய் என்று மட்டும் கூட சொல்லிவிட முடியாது, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் அது ஆளுகை செய்கிற சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். அப்போ சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ எதுக்கு விரோதமாக அமலேக்கு கையை வைத்திருக்கான்? வெறும் மோசேக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அல்ல, வெறும் கர்த்தருக்கு விரோதமானு மட்டும் இல்லை, குறிப்பாக கர்த்தருடைய ஆளுகைக்கு எதிராய், கர்த்தருடைய நடத்திப்புக்கு எதிராய், கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராய் அவன் கையை நீட்டி இருக்கிறான். இது நடக்குது நம்ம வாழ்க்கையில். தேவ சித்தம் நிறைவேற வேண்டிய இடத்துல அதிலிருந்து புரட்டி தள்ளும்படி இந்த வெள்ளம் போல சத்ரு, அமலேக்கிய சத்ரு மாம்சத்தை கிளப்பி விடுகிறான். நம்ம சொந்த மாம்சத்தை தேவ சித்தத்துக்கு எதிரான சிந்தைகளை கிளப்பி விடுகிறான். அது அலைகள் அடித்து கொண்டு இருக்கிறது. தன் சுயம், தன் பெருமை, தன் பொறாமை, தன் எரிச்சல், தன் பகை, இதை கிளப்பி விட்டு ஒரு காரியத்தில் தேவ சித்தம் நடக்கிறத நடக்க விடாம நம்ம சுயத்தை எழுப்பி விட்டு, நம்ம பெருமையை, நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பகையை, ஏதோ ஒரு சுயத்தை, மாம்சத்தை எழுப்பி விட்டு அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான்? கை நீட்டுகிறான். அல்லேலூயா. அமலேக்கின் கை சும்மா தேவனுக்கு விரோதமான மட்டும் சொல்லிவிட்டுற முடியாது. அது குறிப்பாக தேவ சித்தத்துக்கு எதிராக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அமலேக்கு கிரியை செய்கிறான். நம்ம சொந்த மாம்சம்தான் அந்த அமலேக்கு. அவன் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் தேவ சித்தம் நடக்கக்கூடாது, அதை குழப்பணும், அதை மாற்றணும். உங்களுக்கு கல்வியா, தேவ சித்தத்துக்கு மாறாக குழப்பி விட்டுறணும், எதையோ போய் படிச்சுட்டு கடை. வேலை வாய்ப்பா, தேவ சித்தம் ஒன்று வச்சுருப்பார், அதை பெற்றுக்கொள்ளதுக்கு விடாமல் மாற்றி வேற ஏதோ போய் நீ பாட்டு குழைச்சிட்டு கடை, அப்படி ஆக்கி விட்டுறான். விவாகத்திலே சிலரை குழப்பி விட்டு கர்த்தர் வைக்காததை விவாகம் பண்ணி காலமெல்லாம் அப்படி திசை மாறி போகிறவர்களும் இருக்கிறார்கள். எங்கே தான் குழப்பானே சொல்ல முடியாது.
ஸ்தோத்திரம். சொத்தை வாங்க போகிறோம், தேவ சித்தத்தை பார்க்குறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. கடைசியில் அந்த சொத்தை வாங்கினதில் இருந்த நிம்மதியும் போய், இருந்த சுகமும் போய், எல்லாம் பிசாசு போராட்டமும் பண போராட்டமும் எல்லா போராட்டமும் அந்த சொத்துனால வருதா இல்லையா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். தேவ சித்தம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். அந்த இடத்த பிசாசு குழப்பி விட்டுறக்கூடாது. அந்த அமலேக்கியன் மாம்சத்தில் திட்டம் போட்டு மாம்சத்தில் கிரியை செய்தோம்னா பெரிய தோல்வி வந்துடும். கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அமலேக்கின் கை தேவனுடைய கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக இருந்ததுனால தான் மோசே தன் கையை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தி பிடித்தான். அல்லேலூயா. அவன் நடத்திப்பு, அதான் கோல். அந்த கோல் தான் அற்புதங்களை செய்தது. கர்த்தர் அந்த மோசையின் கோலை தேவனுடைய கோலாக மாற்றினார். அந்த கோலை வச்சு அங்கே 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். இப்போ அந்த கோலையே எடுத்துகிட்டு போன்னு சொன்னார், உன்னுடைய மக்களை நடத்துவதற்கு. இஸ்ரவேலை ஒரு மந்தையை போல நடத்துறதுக்கு இந்த கோலை கையில் எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். அந்த கோலை தூக்கி பிடிச்சான். இது என் நடத்திப்பு அல்லப்பா, உங்கள் நடத்திப்பு வரணும். அல்லேலூயா. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம். வெள்ளம் போல சத்துரு வர்றான்னு சொல்லும் பொழுது ஏதோ மோதுறதுக்கு தான் வர்றான்னு மட்டும் நினைக்க விடாது. நமக்குள்ளே இருக்கிற உள்ளத்துக்குள்ளே தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதுலேருந்து நம்மளை குழப்பி விட்டு வாழ்க்கையை தாறுமாறு ஆக்கிறதுக்கு பிசாசு ரொம்ப முயற்சி பண்ணுறான். பிசாசு நேரடியாய் தாக்குறது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள், வஞ்சகங்கள் நம்மோடு வெள்ளம் போல வந்து மோதுகிறது. ஆவியானவர் அதிலும் கொடியேற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் நிச்சயமாக அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவார்? கொடியேற்றுவார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது. ரோமர் 8 அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இருதயம், நம்ம சிந்தனை மாம்சத்துக்கு பட்சமாக சாஞ்சிட்டுன்னா அது ஜெயித்துரும். ஆவிக்கு பக்கமாக சாஞ்சிருச்சுன்னா ஆவி ஜெயிக்கும், ஆவியானவர் ஜெயிப்பார். அல்லேலூயா. அதனால் சிந்தனை ஜெபிக்கிற தேவ மக்களே, உங்கள் ஆசையெல்லாம் வச்சு விண்ணப்பங்களாக மாற்றி ஆண்டவர்கிட்ட வந்து பிடிச்சி வாங்கலான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆசைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது தான் ஜெபத்தின் முதல் முக்கிய விஷயம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கு தான் மெயினாக ஃபஸ்ட்டு ஜெபமே. அதில் என்ன கேட்கணுமோ அதை கேட்கறது தான் வெற்றியான ஜெபம், பிரயோஜனமான ஜெபம், கர்த்தருக்கு பிரியமான ஜெபம். ஆகையினால ஏதோ நான் திட்டம் போடுவேன், என் மாம்சத்தில் ஏதாவது தோணும், அதை கொண்டு வச்சு ஜெப குறிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், அப்படி நம்ம நினைக்க கூடாது. கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கர்த்தரிடத்தில் வர வேண்டும். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நேரடியாய் மோதுகிற சத்ரு. ரெண்டாவது, நம்முடைய சிந்தனையிலே போராடி தேவ சித்தத்திலிருந்து நம்மை விலக்கி விடுவதற்கு போராடுகிற சத்ரு. இன்னும் ஒன்றை கூட சொல்லி ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 46 9 11 வரைக்கும் வாசிங்க. 46 9 தொடங்கி 11 மட்டும். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Praise the Lord. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எழுத்தின்படி பூமியில் நடக்கக்கூடிய யுத்தங்கள். இப்பொழுதும் மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்களை பூமியின் கடைமுனை மட்டும், பூமியில் அவருடைய பூமி, அவருடைய தேசங்கள், அவருடையதில் யார் எப்படி செய்கிறார்கள் அவர் கண்காணித்து கொண்டே இருப்பார். அவர் அந்த யுத்தங்களை பூமியின் கடைமுனை மட்டும் எந்த இடத்துல நடந்தாலும் சரி அதை ஓய பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வில்லை ஒடித்து ஈட்டியை என்ன செய்கிறார்? முறிக்கிறார். அல்லேலூயா. ட்ரோன்களை வீழ்த்தி மிசைல்களை என்ன செய்வார்? முறித்து போடுவார். அல்லேலூயா. அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
ரதங்களை நெருப்பினால் என்ன செய்து விடுவாராம்? சுட்டரித்து விடுவார், சுட்டரித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ரதங்கள் கிடையாது, ஆகாய விமானங்களும் விமானம் தாங்கி கப்பல்களும் எல்லா ரதங்களும் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா ரதங்களையும் அவர் சுட்டரித்து யுத்தங்களை ஓய பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் யுத்தங்கள் ஓயல்லையே, ஜோமனி கொண்டே இருக்கிறோமே, நீண்டு போகும் என்று பலரும் சொல்லி கொண்டு இருக்கிறார்களே என்று பல சிந்தனைகளோடு நாம் இருக்கலாம். நம்முடைய அன்புக்குரியவர்கள் அதன் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறார்களே என்று பாரத்தோடு திகிலோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரே தேவன், எல்லா வல்லரசுகளுக்கு மேலாக அவரே தேவனாக இருக்கின்றார். எல்லா யுத்தங்களுக்கு மேலாக கர்த்தரே வல்லவராக இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்வோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட யுத்தங்களின் முடிவிலே அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாதின்னா நேஷன்ஸ், ஜனக்கூட்டங்கள், தேசங்கள். தேசங்களுக்குள்ளே கர்த்தர் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யுத்தங்கள் நடந்தாலும் அதன் நடுவிலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே, வளைகுடா நாடுகளிலெல்லாம் இருந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தினர், அங்கு அவருடைய அன்புக்குரியவர்கள் பயப்பட வேண்டாம். யுத்தங்களின் நடுவிலே நீங்கள் இருந்தாலும் அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் இருந்தாலும் சேனைகளின் பிரைஸ் தி லார்ட், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார். அவர் நமக்கும் அவர்களுக்கும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. சாதா அடைக்கலம் அல்ல, உயர்ந்த அடைக்கலம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், பயங்கரமான ஹை லெவல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பழைய காலத்து போல் உள்ள யுத்தம் அல்ல. ஆனால் அவைகளையெல்லாம் விட உயர்ந்த அடைக்கலமாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் தன்னுடைய அறிவினாலே, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே எவ்வளவு பெரிய அளவுக்கு விஞ்ஞானத்திலே வளர்ந்து உயர்ந்து அதையெல்லாம் இப்படி யுத்தங்கள் அவன் பிரயோகித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் அதன் ஊடாக அதன் நடுவிலே மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் மிக உயர்ந்த அடைக்கலமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நிச்சயமாக கர்த்தர் இந்த யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை தர வேண்டும். அவை 3 விஷயங்களுக்காக ஜெபிக்க இந்த வசனங்களால் நாம் ஏவப்படுகிறோம். ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகள், சத்ருவின் கிரியைகள். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை தேவ சித்தத்தில் செல்ல விடாமல் குழப்புகிறதுக்காக போராடுகிற பிசாசினுடைய பயங்கரமான வஞ்சகங்கள். மூன்றாவது, இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம். இவைகள் 3 விஷயத்திற்காக தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோமா? ஜெபத்தை ஆரம்பிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்ன கர்த்தர். ஆமேன். ஹல்லேலூயா. யெகோவா நிசியாய் ஜெயக்கொடி ஏற்றின கர்த்தர். ஆமேன். விசுவாசத்தோடு கூட எல்லாரும் முதலாவது உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ சர்வ வல்லமை உள்ளவர், மகத்துவமானவர், மகிமையானவர், வல்லமை நிறைந்தவர். க்ளோரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். க்ளோரி. ஹல்லேலூயா. இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு மகத்துவமானவர், இயேசு ஆமென் சகலத்தையும் செய்ய வல்லவர். க்ளோரி. ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் இயேசுவின் வல்லமை ஆமென் பூமி எங்கும் நிறைந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. உம் திருப்பாதத்திலே பணிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர். க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த வேளையில் அவரவர் வாழ்க்கையில் மோதுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக இப்பொழுது கர்த்தருடைய ஒரு கிரியை உண்டாக வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கைகளுக்கு விரோதமாய் பிசாசானவன் எந்தெந்த இடத்திலே வெள்ளம் போல புரண்டு வந்து மோதி அடிக்க பார்க்கிறானோ, ஆண்டவரே விழுங்க பார்க்கிறானோ, அமிழ்த்த பார்க்கிறானோ, முழுகடிக்க பார்க்கிறானோ, அந்த பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கொடி ஏற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இத்தனை நாள் நீ போராடினது போதும், இதோடு நிறுத்து, இனி மிஞ்சி வராது என்று கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்து விடுங்கப்பா, கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்து விடுங்கப்பா. க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவர், 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 நல்லவர், போதுமானவர், மகிமையானவர். ஆமென், ஆமென், ஆமென். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆமென். இயற்கையும் அப்படித்தான், அது மட்டுமல்ல இந்த பிசாசின் ஆவிகளும் அப்படித்தான். கர்த்தர் சொல்லும் பொழுது அதை மிஞ்சி ஒரு அடி கூட அதுகளால் எடுத்து வைக்க முடியாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கு விரோதமாக பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறானோ, என் ஆண்டவர் இயேசுவின் அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய ஜெயக்கொடியை ஏற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும், வார்த்தை நிறைவேறட்டும், வார்த்தை நிறைவேறட்டும். அந்த காரியத்தை விட்டு மாறிடாதீங்க. அந்த காரியத்தையே முன்வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். பிசாசு சிந்தனை சிதறடிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. போராட்டம் எது, எந்த பிரச்சனை, அதையே வைத்து ஆண்டவரிடத்தில் பல வார்த்தைகளை சொல்லி சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவர், 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 வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். போராட்டங்கள் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவ கிருபை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உண்டாகட்டும். ஆவியானவர் கொடியேற்றுகிறவர், 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 வல்லமை உள்ளவர். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மகத்துவரே, மகிமையானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயங்களை காணப்படுகிற தேவனே, உன் வல்லமை ஒன்று வெளிப்படுத்தி விடுமாப்பா, உன் வல்லமை ஒன்று வெளிப்படுத்தி விடுமாப்பா, வெளிப்படுத்தி விடுமாப்பா, வெளிப்படுத்தி விடுமாப்பா. யார் யார் எந்த ஒரு பிசாசின் சோதனைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, பிசாசின் போராட்டத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, வாழ விடாமல் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான், உயர விடாமல் போராடி கொண்டிருக்கிறான், சுகமாக இருக்க விடாமல் போராடி கொண்டிருக்கிறான், ஆண்டவரே சம்பாதிக்க விடாமல் போராடி கொண்டிருக்கிறான், சம்பாதித்தது கையிலே தங்க விடாதபடி போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஒன்றாய் வாழ விடாதபடி போராடி கொண்டிருக்கிறான். ஆமேன், ஆமேன். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றிணைய விடாதபடி பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறான். அந்த வெள்ளம் போன்ற சத்துருக்கள் எல்லாம் இன்றைக்கு முறியடிக்கப்படத்தக்கதாய், இதோடு முறியடிக்கப்படத்தக்கதாய் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். க்ளோரி ஷபலபர பலபரப துலப கபலப ஷகலப துரப துரபல வரப துரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆமென் பெரியவர், பெரியவர், பெரியவர். சத்துரு எவ்வளவு பெரிய வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஆமென் கொடி ஏற்றுகிறவர், தடுத்து நிறுத்துகிறவர் என் கர்த்தர். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் கேடகமாக இருக்கிறீர். உம்முடைய நீராகிய அந்த கேடகத்தை மிஞ்சி பிசாசு ஒன்றுமே தாக்க முடியாது, ஒன்றுமே தாக்க முடியாது. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை சூறையாடி சூறையாடி கடனுக்குள், வட்டி கடனுக்குள் ஆக்கி ஆக்கி அநேக குடும்பங்களிலே பயங்கரமாக அந்த பொல்லாத வறுமையின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, பயங்கரமாக சீரழிக்கும் ஆவி, ஆமேன், ஆமேன், கொள்ளையடிக்கின்ற பொல்லாத ஆவி திருடி கொண்டு இருக்கிறது, அழித்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே அந்த குடும்பங்களுக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். யார் யார் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் இப்பொழுது இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லிவிடும், சொல்லிவிடும், சொல்லிவிடும். உடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு
கட்டளை வந்து விடட்டும், கட்டளை வந்து விடட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. அப்பா, குடும்பங்களில் பல உறவு பிரச்சனைகள், ஆமேன், சகோதரர்களுக்குள் சண்டைகள், சச்சரவுகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளைகள் அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படியே வந்து கொண்டிருக்கிறது. நிற்கும் என்று நினைத்தால் புதிதாய் எழும்பி கொண்டிருக்கிறது. சமரசம் பேசி வைத்து ஒப்புரவாக்கினாலும் அடுத்த கட்டம் திரும்ப திரும்ப எழும்பி கொண்டிருக்கிறது. பகைகளை கொண்டு போட்டு பயங்கரமாக இந்த பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். என் ஆண்டவர் இயேசு அந்த விஷயத்திலே அற்புதம் இன்றைக்கு செய்வீராக. இனி அந்த பிசாசு அந்த குடும்பத்தில் அந்த உறவுகளை சீரழிக்க விடாதபடிக்கு இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று சொல்லி கட்டளை கொடுத்து விடுவீராக, கட்டளை கொடுத்து விடுவீராக. லிகந்தல ரதுல ஹதர பௌஷல துரபத லபகப ரதுர ஹதல ரியாந்தர ஷலபதுரபா ரிமா நமதுல ஹந்தர பௌதுரிவி ஷகல துரமர பௌலுபரப ஷலபதுரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் வருவதாக, விடுதலை வருவதாக. ஆமேன், 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 ஆமேன். க்ளோரி, ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் விபத்துகள், எப்போ பார்த்தாலும் ஆபத்துகள், எப்போ பார்த்தாலும் எலும்பு முறிவுகள், ஆமேன், காயங்கள் என்று சொல்லி அவதிப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய இரக்கம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அப்படி போராடுகிற அந்தகார வல்லமைகள் யோபுடைய சரீரத்திலே பயங்கரமான பருக்களை போட்டு போராடினது போல சரீரத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், அந்தகார வல்லமைகள், வெள்ளம் போல புரண்டு வந்து தாக்குகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவைகளுக்கு விரோதமாய் ஆவியானவர் இப்பொழுது கொடி ஏற்றி விடுவீராக, கொடியேற்றி விடுவீராக, கொடியேற்றி விடுவீராக. ரபலபர பௌதல கதரபல பரப ஷலபதரப துனமல பரப சந்தல பௌதரபிக்க பரபா ரிகதல ரதுரப சந்தல பௌதரபா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியில் ஒருமனப்படுங்க, ஆவியில் கத்தரோடு கூட ஒருமுகப்படுங்க, ஒருமுகப்படுங்க, ஒருமுகப்படுங்க. ஆமீன். கத்தருடைய ஆவியானோரோடு ஒருமுகப்படுங்க. க்ளோரி, 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 க்ளோரி. கத்தர் வல்லவர், கத்தர் நல்லவர், கத்தர் பெரியவர், கத்தர் மகத்துவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு, எல்லா யுத்தங்களுக்கும் முடிவு உண்டு, எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு உண்டு. க்ளோரி, ஹல்லேலூயா. பற்பல நோய்களை கொண்டு போட்டு மாறி மாறி போராடி கொண்டே இருக்கிற பொல்லாத வியாதியை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ, இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ. இதுவரைக்கும் நீ கொண்டு வந்தது போதும், இனி வராது இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் நாமத்தில் இம்மட்டும் வா மிஞ்சி வராது, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இரக்கம் செய்து இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி இந்த வியாதி போராட்டங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிற பொல்லாத ஆவிகளை தோரத்தி போடும்படி, நெருத்து போடும்படி, தடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். ஷகர துனபல பரபல பரப ஷலபதுரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகதல ரதுரப சந்தல பௌதரப ஷலபௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இருமல்கள், தும்பல்கள், இழுப்பு நோய்கள், ஆமேன், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு நிறுத்தி போடும், நிறுத்தி போடும், நிறுத்தி போடும், நிறுத்தி போடும், நிறுத்தி போடும். எல்லா இருமல்கள் இறையாதே, அமைதலா இரு. எல்லா இழுப்பு நோய்கள் இறையாதே, அமைதலா இரு. இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படட்டும். எல்லா தும்மல்கள், எல்லா அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே இறையாதே, அமைதலா இரு, இறையாதே, அமைதலா இரு. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வலி வேதனைகள் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே. இரவு நேரம் ஆனவுடனே படுக்கைக்கு போனோன்னு ஆரம்பிக்கிற வலிகள், வேதனைகள், ஆமேன், ஆமேன். உன் அலைகளின் பெருமை அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இறையாதே, அமைதலாயிரு. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். இரவெல்லாம் தூங்க விடாமல் போராடுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இந்த நாள் நேற்று இரவு வரைக்கும் நீ கிரியை செய்தா, இனி நீ செய்ய முடியாது. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுகளில் இரைச்சலா இருந்து கொண்டிருக்கிற சிலர் சொல்லுகிறார்கள், ஆமீன், இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு. க்ளோரி, 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 க்ளோரி. லிபல பல பரபல பல கரதுர
கபரப ஷலபதுரப துரமல பரப ஷலபதுரபா ரிவரி விரிவி கபரப ஷலபதுரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சளி நெஞ்சுக்குள்ளே தலைக்குள்ளே இருந்து கொண்டு இறைந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இறையாதே, அமைதலாயிரு. ஆமேன் ஆமேன். இன்றோடு உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிறோம், முடிவு கட்டுகிறோம். மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேஸ் ட்ரபிள்ஸ், அடிக்கடி இறைந்து கொண்டிருக்கிற கேஸ் ட்ரபிள்ஸ் இயேசுவின் நாமத்தில் இறையாதே, அமைதலாய் இரு. இறையாதே, அமைதலாய் இரு, அமைதலாய் இரு. ஆமேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசுவின் நாமத்தில் சகலவித நோய்களும் நிறுத்தப்படுவதாக, எல்லா சரீர கஷ்டங்கள் நிறுத்தப்படுவதாக. ஆமீன். கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டப்பா. ஆமீன். கர்த்தாவே விடுதலை தாரும், வெற்றியை தாரும். ஆமீன் ஆமீன். கர்த்தர் கிரியை செய்துவிடும், கிரியை செய்துவிடும், கிரியை செய்துவிடும். எல்லா நோய்கள் மாறி போகட்டும். யாருக்கு விரோதமாய் பொருளாதாரத்திலே, பண விஷயத்திலே, சொத்துகள் காரியங்களிலெல்லாம் போராட்டங்கள் இருக்கிறதோ அந்த பொல்லாத ஆவிகள் நிறுத்தப்படுவதாக, நிறுத்தப்படுவதாக. இன்றிலிருந்து விடுதலை வருவதாக, இன்றைக்கு விடுதலை வருவதாக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை முற்றிலுமாய் முற்றிலுமாய் நிறுத்திவிடும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தின் போராட்டங்கள், பாவத்தின் போராட்டங்கள், பாவ சிந்தைகள், பாவ எண்ணங்கள், பாவத்தினுடைய பலவிதமான காட்சிகள், பாவத்தை செய்ய தூண்டுகிற பலவிதமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. ஆமீன். உங்கள் அலைகளின் பெருமை அடங்க கிடவது, அடங்க கிடவது, அடங்க கிடவது. இச்சையின் ஆவியே, இச்சையின் ஆவியே, உன் அலைகளின் பெருமை அடங்க கிடவது. இறையாதே, அமைதலாயிரு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்யுங்க. வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்யுங்க. க்ளோரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலையின் பெருமை அடங்கட்டும். இறையாதே, அமைதலாயிரு. இயேசு எங்கள் பக்கமே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. கொந்தளிக்கும் கடலினை கத்தரிசு அதட்டுவார். கத்த சொல்ல ஆகுமே, கட்டளையிடவே நிற்குமே. கொந்தளிக்கும் கடலினை கத்தரிசு அதட்டுவார். கத்த சொல்ல ஆகுமே, கட்டளையிடவே நிற்குமே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலையின் பெருமை அடங்கட்டும். இறையாதே, அமைதலாயிரு. இயேசு எங்கள் பக்கமே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. பெருவெள்ளத்தில் புகலிடம், அடைக்கலம். இயேசுராஜன் உறைவிடம், உன்னதமான மறைவிடம். பெருவெள்ளத்தில் புகலிடம், ஏழை எளியோர் அடைக்கலம். இயேசுராஜன் உறைவிடம், உன்னதமான மறைவிடம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலையின் பெருமை அடங்கட்டும். இறையாதே, அமைதலாயிரு. இயேசு எங்கள் பக்கமே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லா பிசாசின் கிரியைகளை, மனுஷருடைய போராட்டங்களை, ஆமென், சகலவிதமான தீய கிரியைகளை எங்களை விட்டு அகற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிறுத்தி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடக்கி அமைதிப்படுத்தி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
இப்பொழுது தேவ சித்தத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக அந்த விஷயத்தில் ஜெயமெடுக்கும்படி இப்பொழுது எப்படி போராடணுமோ அதை போல போராடி ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த காரியத்துக்காக ஒரு 5 நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இப்பொழுது பிசாசின் கிரியைகளை எதிர்த்து ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று எப்படி போராடணுமோ அதுபோல் இது ரொம்ப முக்கியம். பிசாசு போராடுறான், சரீரத்தில் சில பாதிப்பு வருது அல்லது பொருளாதாரத்தில் சில பாதிப்பு வருது, அது ஒரு பக்கம். ஆனால் இது பெரிய பாதிப்பு. தேவ சித்தத்தை விட்டே தடம் பொருளை வச்சாச்சுன்னா லைஃபே போச்சு, வாழ்க்கையே போச்சு. அதனால் இதை நீங்கள் சீரியஸாக நினைக்கணும், சும்மா சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஆகவே எல்லாரும் இப்போ திரும்பியும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம். எங்களை படைத்தவர் நீர். ஆமேன். எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தர் நீரப்பா. எங்களை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே உருவாக்கினீரப்பா. பிறக்க வைத்தீரப்பா, பிழைக்க வைத்தீரப்பா, இம்மட்டும் வாழ வைக்கிறீரப்பா. எல்லாத்துக்குமே சிருஷ்டிகராகிய உம்மிடத்திலே ஒரு நோக்கம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அதை அறிந்து விசுவாசித்து ஆமேன் அந்த நோக்கத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். என் தேவனே, உமது நோக்கம் எங்கள் வாழ்விலே நிறைவேறணுமே அப்பா. எங்களை எதுக்காக உலகத்தில் பிறப்பித்தீரோ அது நிறைவேறணுமே அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதுக்காக படிக்க வைத்தீரோ அது நிறைவேறணுமே. எதற்காக சில காரியங்களை கற்றுத்தந்தீரோ அது நிறைவேறணுமே. எதுக்காக ஆண்டவரை கல்யாணம் பண்ணி வைத்தீரோ அது எங்கள் குடும்பத்தில் நிறைவேறணுமே. எதுக்காக எங்களுக்கு பிள்ளைகளை தந்தீரோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அது நிறைவேறணுமே தகப்பனே, நிறைவேறணுமே தகப்பனே. எதுக்காக எங்களுக்கு சொந்த வீடெல்லாம் தந்தீரோ அது நிறைவேறணுமே. அந்த பர்பஸ், அந்த தேவ நோக்கம் நிறைவேறணுமே. ஒரு வாகனத்தை தந்தீர் என்றால் அந்த வாகனத்தை தந்த தேவ நோக்கம் எங்களில் நிறைவேறணுமே. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்தீரே, அபிஷேகித்தீரே, ஞானஸ்நானத்தின் வழியில் கொண்டு வந்தீரே. இதுக்கெல்லாம் பெரிய தேவ நோக்கம் உண்டல்லவா. எங்களை முன்னறிந்து வைத்து முன்குறித்து வைத்து ஏற்ற வேளையில் அழைத்து தெரிந்தெடுத்து இன்றைக்கு எங்களை நீதிமான்கள் ஆக்கி எங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இதுக்கு பெரிய ஒரு தேவ நோக்கம் உண்டு, தேவ சித்தம் உண்டு. அதற்காக ஒரு விசை கூட அர்ப்பணித்து அது நிறைவேறணும். உங்கள் பரிசுத்தாவியாகிய பொக்கிஷத்தை ஆமீன் அளவிட முடியாத மகிமையான அந்த பொக்கிஷத்தை எங்கள் மண்பாண்டங்களாகிய மாம்ச சரீரத்துக்குள் தந்திருக்கிறீரப்பா. அந்த தேவ நோக்கம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு உன்னதமானது தகப்பனே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கிருபை தாரும். இந்த அமலேக்கிய ஆவிகள் பயங்கரமாய் வெள்ளம் போல புரண்டு வந்து அடிக்கடி எங்களோடு போராடி கொண்டிருக்கிறது. எங்கள் மாம்சத்தை எழுப்பி விட்டு போராடி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மாம்சத்தில் இருக்கிற சில சுயத்தை தூண்டிவிட்டு, சில பெருமைகளை தூண்டிவிட்டு, சிலவேளை பகை எரிச்சல் போன்றவைகளை தூண்டிவிட்டு, சிலவேளை பொறாமைகளை தூண்டிவிட்டு, ஆண்டவரே இச்சைகளை தூண்டிவிட்டு, இப்படி பல்வேறு காரியங்களை தூண்டிவிட்டு ஆசைகளை கிளப்பி விட்டு எங்களை தேவ சித்தத்துக்கு மாறாக அது நடத்தி கொண்டே இருக்கிறதப்பா. தேவ சித்தத்திலே வாழ்க்கை போகாதபடி அதை புரட்டி போடும்படி இந்த வெள்ளம் போல அந்த சத்துரு வந்து கொண்டிருக்கிறானே. இந்த சத்துருவை ஜெயிக்கத்தக்கதா இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இதோடு அடங்க கிடவது, இறையாதே அமைதலா இருந்து சொல்லி ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பொல்லாத ஆவிகளுக்கு இன்றைக்கு கட்டளை கொடுங்கப்பா. ஆமீன். யெகோவா நிசி, தலைமுறை தோறும் இந்த அமலேக்கியனோடு யுத்தம் நடக்கும். ஏன்னா மாம்சம் இருக்கும் வரை மாம்சத்தை அவன் கிளப்பிட்டு தான் இருப்பான். அதனால இந்த அமலேக்கியனோடு உள்ள யுத்தம் மட்டும் இன்றோடு ஓய போறதில்லை, தலைமுறைக்கு நடக்கும். எங்கள் வாழ்நாளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெயித்து கொண்டே வரணும். மோசேயின் கை தேவனுக்கு நேராக உயர்ந்து இருந்த பொழுது ஆமென், இஸ்ரவேலின் கை ஜெயித்து உயர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது அந்த கை தளர்ந்ததோ அப்பொழுது இஸ்ரவேலுக்கு ஆமென் தளர்ந்து போயிட்டு யுத்தத்திலே தளர்வு வந்தது. க்ளோரி, க்ளோரி, ஹல்லேலூயா. நாங்கள் அதை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். நாள்தோறும் நிமிஷந்தோறும் ஆமென் எங்களுடைய சிந்தை கர்த்தருக்கு நேராக்கப்பட்டிருக்கணும். எங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு நிற்கணும். எங்களுடைய சிந்தை கர்த்தருக்கு நேராக உயர்ந்திருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தை உலகத்துக்கு நேராய் திறந்திருக்க கூடாது. எங்களுடைய சிந்தை பிசாசுக்கு நேராய் திறந்திருக்க கூடாது.
கூடாது. எங்களுடைய சிந்தை இந்த மாம்சத்துக்கு நேராய் திறந்திருக்க கூடாது. எங்களுடைய சிந்தை பாவத்துக்கு நேராய் திறந்திருக்க கூடாது. எங்கள் சிந்தை கர்த்தருக்கு நேராக திறந்திருக்கணும். கர்த்தருக்கு நேராய் திறந்திருக்கிற பாத்திரமாக எங்கள் சிந்தைகளை மாற்றிவிடும் ஐயா. ஆமீன். குயவன் தன் இஷ்டம் போல மண்பாண்டத்தை வனைகிறான், ஆனால் அவன் கையிலே அது ஒத்துழைக்காதது கெட்டு போயிற்று என்று எரேமியாவை கொண்டு சொன்னீரே. அப்பொழுது அவன் அதை முற்றிலும் மண்ணிலே போட்டு திரும்ப அதை பிசைந்து எடுத்து புதிய ஒரு பாண்டமாய் வனைவான்னு சொல்லியிருக்கே. அந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு வராதபடிக்கு என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, வல்லமையுள்ள ராஜாவே, கிருபையுள்ள தேவனே, உம் சித்தம் செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றிவிடும் அப்பா. உம் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிடும். உம் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிடும். சித்தம் செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றிவிடும். எங்களுடைய தனி வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, தொழிலே, வேலையிலே, எங்களுடைய கையின் பிரயாசங்களிலே, தகப்பனே, எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை விரும்பி செய்யணும். தேவ சித்தத்தை அறிய காத்திருக்க வேண்டும். ஆமீன். அப்படிப்பட்ட சிந்தைகளை தந்து அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும்படியாய், காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த அமைதல்களை, நிதானங்களை எங்களுக்கு தந்து உங்க சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திலே பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அமலேக்கு ஆவி ஒரு பொழுதும் எங்களை ஓவர்டேக் பண்ணவே கூடாதப்பா. அமலேக்கு ஆவி ஒரு பொழுதும் எங்களை மேற்கொள்ளவே கூடாது. மாம்சம் ஆவியை ஒரு பொழுதும் மேற்கொள்ளக்கூடாது. எங்கள் வாழ்விலே மாம்சம் ஒரு பொழுதும் ஆவியை மேற்கொள்ளக்கூடாதப்பா. அந்த மாம்சத்தை கிளப்பி விடுகிற பிசாசு ஆமீன் ஜெயமெடுக்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. வல்லவரே, நல்லவரே, பெரியவரே, மகிமையானவர், உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். எந்த காரியத்தில் நாங்கள் விலகி போயிருக்கிறோமோ, வழுவி போயிருக்கிறோமோ, விலகி இருக்கிறோமோ, திசை மாறி இருக்கிறோமோ, தடம் புரண்டு இருக்கிறோமோ, வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாய்ந்து போனோமோ, அதை இன்றைக்கு சரிப்படுத்துங்க என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் சிந்தனைகளை திறந்து எங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை நடப்பித்து விடும், கிரியை நடப்பித்து விடும். கண்டிப்பாக கிரியை நடப்பித்து விடுங்கப்பா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க, சத்தமா பாடுங்க. சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அல்லேலூயா. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணும்படி நாம் எல்லாரும் சேர்ந்து ஜோமணும். எத்தனையோ அன்புக்குரியவர்கள் பயத்திலும் திகிலிலும் பாதிப்புக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் பாரத்தோடு மன்றாடுவோம். ஹல்லேலூயா. தேவனே,
ஆமேன். யுத்தங்களை பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுவேன் என்று சொன்னவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆமேன். ஹல்லேலூயா. ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவரே, வில்லை ஒடிக்கிறவரே, அம்பை முறிக்கிறவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா சமாதான கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் உண்டு பண்ணின பூமியிலே ஆண்டவரே ஆட்சிகளை கொடுத்திருக்கிறீரப்பா, தேசங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனால் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு இருக்கிறார்களே. தேவனாய கர்த்தர் பொறுப்பெடுக்கணுமே, தேவனாய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமே. என் இயேசுவே, வல்லவரே, நல்லவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறவரே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, சோதரம் 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 சோதரம். இந்த காலை வேளையில் எங்களுடைய மன்றாட்டை நீர் கேட்க வேண்டும். இந்த மத்திய கிழக்கிலே நடக்கிற யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அப்பா, நிறுத்த வேண்டும் அப்பா. இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அப்பா. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அப்பா. எல்லா யுத்தங்களும் நிறுத்தப்படட்டும் அப்பா, நிறுத்தப்படட்டும் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பலமான கிரியை நடப்பித்து விடுங்க ராஜா, நடப்பித்து விடுங்க ராஜா, நடப்பித்து விடுங்க ராஜா. ஹல்லேலூயா. தீவிரவாதத்தை ஊக்குவித்து வளர்த்து கொண்டிருக்கிறவர்கள் இதோடு நின்று போகும்படியாக, அவருடைய ஆட்சிகள் நின்று போகும்படியான நன்மையான கிரியை இந்த யுத்தத்தின் நடுவிலே செய்து விடுங்கப்பா, செய்து விடுங்கப்பா, செய்து விடுங்கப்பா, செய்து விடுங்கப்பா. ஆண்டவரே, நீ நன்மையை கட்டளையிடுகிற தேவனப்பா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அதை பார்க்க ஆண்டவரே, நீரே தேவன் என்பதை ஒரு விசை கூட அனுபவிக்க ஆவலாய் அமர்ந்திருக்கிறோம். உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், உங்க பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தேசங்களிலே வாழ்கிற மக்களை நினைத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். இஸ்ரவேலில் வாழுகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஈரானில் வாழுகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. லெபனான் சீரியாவில் வாழுகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அமெரிக்காவில் வாழுகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அமெரிக்காவுடைய பேஸுகளில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். வளைகுடா நாடுகளிலே இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடைப்பட்ட தேசங்களில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகணுமே. எல்லாருக்கும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக எங்களுடையவர்களுக்காக உம்முடைய பாதம் பற்றி ஆண்டவரை மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான பாதுகாவலை தந்து கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாய் விளங்க வேண்டுமப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமப்பா, பாதுகாக்க வேண்டுமப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கிரியை செய்யணுமே, கிரியை செய்யணுமே. ஆண்டவரே, எங்களுடையவர்கள் பலர் அங்கே இருக்கிறார்கள் அப்பா. எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆமேன். ஆண்டவர் விசுவாச மக்கள், தேவ ஊழியக்காரர்கள் என்று ஒரு கூட்டமே இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு விசேஷமான உம்முடைய பாதுகாவல் வேண்டும் என்று தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்துவிடும். உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக, உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக, உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக. சேனைகளின் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக. ஒருவருக்கும் ஒரு சேதம் வராதபடி, ஒருவருக்கும் ஒரு ஆபத்து மோசம் தீமைகள் வராதபடி, ஆண்டவரே பாதிப்புகள் வராதபடி இரத்த கோட்டைகள் மறைத்து காத்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. என் தேவனே, இந்த யுத்த களத்தில் நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போர் வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபீசர்மாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உண்டாகணுமே, உண்டாகணுமே, உண்டாகணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா விதமான போர் வீரர்களுக்காக, வீராங்கனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்த நாட்டுக்குள்ளே ஏற்கனவே பல தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஈரானிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது இப்படிப்பட்ட தீமைகளும் வந்திருக்கிறது. ஆகவே சீக்கிரமாய் விடுவிக்க ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் யுத்தம் முடிவுக்குள் வர ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கர்த்தர் இரக்கம் செய்து விடுவீராக. இன்றைக்கே அந்த யுத்தத்தை ஓய பண்ணி விடுவீராக. இன்றைக்கே அந்த யுத்தத்தை ஓய பண்ணி விடுவீராக.
விடுவீராக, ஓய பண்ணி விடுவீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய ஒரு பலமான கிரியை விளங்கட்டும் ஆண்டவரே. சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் பாதுகாவலும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காயப்பட்டவர்கள் உண்டு தகப்பனே, அவர்களுக்கெல்லாம் இறங்கி சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரித்தோருடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறார்கள். மரித்தோருடைய உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்து ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தின் நடுவிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி, அநேகர் ஆண்டவரே வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி, அநேகர் இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் கர்த்தர் செய்ய வேண்டும் அப்பா. காப்பாற்றுகிறதற்காகவும் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகவும் ஆமீன் பரலோகத்திலிருந்து தேவதூதர்களை அனுப்பி அந்த கிரியைகளை பலமாக நடப்பிக்க வேண்டும் அப்பா. கொர்நேலியு வீட்டுக்கு தூதனை அனுப்பினீரே அப்பா. சவுலை நீரே நேரடியாய் வந்து சந்தித்தீரே அப்பா. அதுபோன்ற கிரியைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வரட்டும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமையுள்ள தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளையும் இந்த யுத்தத்தின் நடுவிலே பலமாய் செய்யும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் அந்த ரட்சிப்பின் கிரியை எல்லா பகுதிகளிலும் செய்யும். இஸ்ரவேலுக்குள்ளே மக்கள் ரட்சிக்கப்படட்டும், ஈரானுக்குள்ளே மக்கள் ரட்சிக்கப்படட்டும், வளைகுடா நாடுகளில் இருக்கிற அநேக மக்கள் ரட்சிக்கப்படட்டும், மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த நாடுகளிலும் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியை இந்த நாட்களில் பலமாய் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தடுக்கிற நாடுகள் எல்லாம் வாசல் திறக்கப்படும்படி அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். உம்மை ஆராதிப்பதற்கு வாசல்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. யாத்ரிகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எண்ணெய் தட்டுப்பாடு ஆரம்பிக்கிறது, இன்னும் எது தட்டுப்பாடு வரப்போகிறதோ தெரியவில்லை. அப்படியெல்லாம் ஒரு பரிதாப நிலை வருவதற்கு முன்னே யுத்தத்தை நிறுத்தி பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தத்தை ஓய பண்ணுகிற கர்த்தர் அற்புதம் செய்துவிடும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமை இறங்கி விடும்படி ஜெபிக்கிறோம். இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிரியை செய்யும், யுத்தத்தை நிறுத்திவிடும். ஹல்லேலூயா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. மத்திய கிழக்கில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, மத்திய கிழக்கில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே. ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே, ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. துப்பாக்கி ஏந்தும் கைகள் உம் வேதம் ஏந்த வேண்டும், ஏவுகணை அனுப்பும் கைகள் உம் வேதம் ஏந்த வேண்டும். தப்பாமல் உம் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும், தப்பாமல் உம் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும், பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. பிரிந்த குடும்பமெல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பமெல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். அப்பா, கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா. சொல்லுங்க, இறங்குமையா மனம், இறங்குமையா. வீடு இழந்தவர்கள், இடங்கள் பெயர்ந்தவர்கள், வீடு இழந்தவர்கள்,
இடங்கள் பெயர்ந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும், மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். மறுவாழ்வு பெற வேண்டும், மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. மத்திய கிழக்கில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. மத்திய கிழக்கில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, ஜனங்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கரங்களை தட்டி யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தருக்கு, இரக்கம் செய்கிற கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினத்திலே இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று நீங்கள் கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் இந்த பிசாசின் கிரியைகள் எங்கள் வாழ்வில் எங்கே வந்து மோதுகிறது, அதை நிறுத்தி போடும்படி உம்மிடத்தில் மன்றாடினோம். எங்கள் சிந்தனையை தெய்வீக சித்தத்திலிருந்து மாறப்பண்ணி வாழ்க்கையை திசை மாற்றி கொண்டு போக நினைக்கிற அமலேக்கின் ஆவிகள், அந்த படைகளெல்லாம் ஓடிப்போக எப்பொழுதுமே நாங்கள் அதை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தரும்படி மன்றாடினோம். இன்று நடந்து கொண்டு இருக்கிற அந்த யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி சமாதானத்தை, அமைதலை தரும்படியாய், தீமைகளுக்கு முடிவு கட்டும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாதா, கர்த்தர் கிரியைச்சையும் ஜெபிக்க வந்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் பெரிய நன்மைகளை கண்டிப்பாய் தாரும். இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்தவைகள் இன்றோடு நிறுத்தப்பட்டு விட்டது என்கிற அந்த சாட்சி, அந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்துவார். ஆமேன்.